ஈவன் அஜித் சார் வந்து 62 படத்துல 25 படங்கள் வந்து ஃபிளாப் ஆயிருக்கு. இது வரைக்கும் எந்த ப்ரொடியூசருமே வந்து ஃபிளாப்னு ஒத்துக்கிறீங்களா? ஃபிளாப் ஆஃப் கோர்ஸ். Flop. ஹையஸ்ட் ஃபிளாப் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அஜித் அவர்கள் தான் சொல்லுவேன். ஏன்னா 50க்கு 50% ஃபிளாப் கொடுத்து ஒரு நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காரு, இருக்கிறது ஆமா. அப்படிங்கிறது It's not an easy. அது நாட் an ஈஸி டாஸ்க். இன்னும் நான் சொல்லிக்கிறேன், நீங்க விஜய் ஃபேன்ஸா இருக்கிறனால நோ டைட்டில்ஸ், நோ ஆடியோ லான்ச், நோ ப்ரொமோஷன் ஈவென்ட்ஸ், அந்த தல அல்டிமேட் ஸ்டார் இந்த டைட்டில் எதுவுமே எதுவுமே எனக்கு வேண்டாம். கிடையாது. சரிங்களா? எந்த ப்ரொமோஷன் வரது இல்ல, ஆடியோ லான்ச் வரது இல்ல. சொன்னது தான் ரிப்பீட் பண்ணிடுறேன். எதுக்குமே வரது இல்ல. சினிமா ஈவென்ட்ல எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. இப்போ வந்து அவருடைய மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா ஒரு படம் நடிச்சு ரிலீஸ் ஆகும்போது லாஸ்டா விஜய் கூட வந்த படத்துக்கும் இவர் படத்துக்கும் கிளாஷ் ஆச்சு. அப்ப ஹையஸ்ட் தியேட்டர் வாங்கினது அஜித் அவர்களுடைய படம் தான். அங்கேயே வந்து நம்பர் 1 ஆக்டர்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் படம் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. இதுதான் ஏகே உடைய பவர். இதனால் தாங்கள் சொல்ல வருவது ஏகே இஸ் அல்டிமேட் ஸ்டார். அவ்வளவுதான் நம்மளுடைய அஃப்கோர்ஸ் எல்லாருமே அதை நாங்களும் ஒத்துக்கிறோம். ம். விஜய் ரசிகர்களாவே Goosebumps இருந்தாலும் ஆகுங்க. விஜய் ரசிகர்